நினைவுகளோடு அன்றிலிருந்து இன்று வரை மட்டுமல்ல என்றும் தொடர்புடைய ஐயா மனோகரன் சார் அவர்கள் முன்னாள் தலைமை ஆசிரியராக மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் அனைத்து துறைகள் நன்கு அறிந்தவர். மக்களோடு மக்களாக இருந்தது மட்டுமல்லாமல் பல்வேறு ஏழை மாணவர்களையும் எழுத்தறிவித்து இன்றைக்கு எழுத்தறிவித்தவன் இறைவனாவான் என்ற தத்துவத்தின் அடிப்படையிலே இறந்தும் இரவா புகழ்பெற்ற உத்தமரின் நினைவு தினம் 12ஆம் ஆண்டு ஒரு மாமாங்கம். அவரை பற்றி இன்றும் நாம் நினைவு கூறுகின்ற இந்த வேளையில் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்க எங்களது இளைஞர்களின் எழுச்சி நாயகன் ஐயா LSCP அவர்கள் தலைமையேற்கும்படியும் அவர்களோடு ஐயா கல்வியாளர் அதுவும் அவர்களுடைய புத்திரர் கண்ணி தமிழையாய் களிநடம் புரிகின்ற ஐயா சரவணமுத்து அவர்களோடு என்னாலும் உறவாடி கொண்டிருக்கின்ற உத்தமர்கள் ஐயா மனோகரன் அவர்களும் இராமலிங்கம் அவர்களும் அவர்களோடு ஐயா மோகன சுந்தரம் அவர்களும் முன்னிலையேற்க உங்கள் அனைவரின் சார்பிலே முன்மொழிகிறேன். வந்தவரை வரவேற்கும் நம் தமிழர் பண்பாட்டில் இந்த குடும்பத்திற்கு மட்டுமல்ல அனைத்து இளைஞர்களுக்கும் எழுச்சி நாயகனாக கண்ணி தமிழையாய் களிநடம் புரிகின்ற அவருடைய புதல்வர் ஐயா சரவணமுத்து அவர்கள் நாம் சாப்பிட்டு சென்றால் மட்டும் பத்தாது அத்துணை பேரும் இந்த நிகழ்விலே உளப்பூர்வமாக பங்கு பெற வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தில் உங்களை எல்லாம் வரவேற்கின்றார். தமிழ்வேந்தன் உருவாக்கி இருக்கின்ற புதிய உலகத்தை காண்பதற்காக அவரோடு காத்திருந்தேன். இந்த விழாவில் வேற எந்த பங்களிப்பும் எனக்கு கிடையாது. 2-3 நாட்களாக தமிழ்வேந்தனின் உறவு உலகம் என்பதை பார்ப்பதற்கு இந்த விடியல் நோக்கி காத்திருந்தேன். எனக்கு மனம் நிறைவாக இருக்கிறது. அந்த உறவுகளில் பெரும்பகுதியில் நினைவு வைத்து அனைவரையும் அழைத்திருப்பதை பார்த்து மகிழ்ச்சியடைகிறேன். ஒரு விழா என்பது உறவுகளை ஒன்று சேர்ப்பதற்காக. எனக்கு அது பல சமயம் புரியாமல் இருந்திருக்கிறது. யார் யார் வேண்டும் என்று நினைப்பதை விட யார் யார் வேண்டாம் என்று நினைப்பதெல்லாம் நான் நடைமுறையில் வைத்திருந்தேன். அதுதான் இன்று பார்த்தால் வேண்டும் என்பதற்காக ஒரு விழாவை என்னுடைய அன்பு தந்தையாரின் பெயரும் தமிழகமாகிய அந்த வக்கீல் அவர்கள் செய்திருப்பதை பார்ப்பதில் எனக்கு பெருமையாக இருக்கிறது. எனக்கு அது மட்டுமல்ல, இன்றைய உலகத்தில் முன்னோர்களை நினைவு வைத்து அதற்காக ஒரு விழா செய்வதும் அதற்காக உங்களை சிரமப்படுத்துவதுமாகிய இந்த நிலையெல்லாம் நினைத்து பெருமையாகவும் இருக்கிறது, மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. கொஞ்சம் சரி இவ்வளவு பேரை கஷ்டப்படுத்துறவங்க அப்படிங்கிற வழக்கமும் எனக்கு ஒரு போராட்டத்தில் இருந்தாலும் அந்த அழைப்பை ஏற்று எங்கள் தந்தையாரின் நினைவேந்தலுக்கு பொருட்படுத்தி உங்கள் சிரமங்களுக்கிடையே கடினமான பணிகளுக்கிடையே இந்த மண்ணை அவர் மனத்தை வந்திருக்கின்றவர்கள் எல்லோரையும் எங்கள் உறவுகள் அனைவரையும் சார்பிலும் எங்கள் தந்தையாரின் ஆன்மாவின் சார்பிலும் அவருடைய பேரத்திகள் 2 பேர் எங்கெங்கோ இருக்கிறார்கள் அவர்களுடைய சார்பிலும் பேரன் பேரத்திகள் எல்லாம் பேரத்திக்கும் பேரத்தி பார்த்தவர் எங்கள் தந்தையார் அவருடைய தொடர்ச்சியாக நாங்கள் நின்று கொண்டிருப்பதே எங்களுக்கு மகிழ்ச்சி. அந்த எல்லா எண்ணங்களின் புவியலில் நின்று உங்கள் அனைவரையும் வருக வருக என்று மிகவும் பணிவோடு வரவேற்கின்றேன். நன்றி, வணக்கம். என்றும் நீங்க நினைவுகளோடு அன்றிலிருந்து இன்று வரை மட்டுமல்ல என்றும் தொடர்புடைய ஐயா மனோகரன் சார் அவர்கள் முன்னாள் தலைமை ஆசிரியராக மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் அனைத்து துறைகள் நன்கு அறிந்தவர். பெருமதிப்பிற்குரிய இந்த விழாவின் தலைவர் அவர்களே, முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெரியவர்களே, வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு வணங்கி மகிழ்கின்றேன். குடும்ப உறவுகள் எல்லாம் சிதைந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், அதாவது பாசம் அப்படின்னா என்னன்னே தெரியாம வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஒரு தாத்தா இறந்து 12 ஆண்டுகளுக்கு பிறகு அவருக்கு ஒரு புகழஞ்சலி செலுத்த வேண்டும் என்ற ஒரு பாச உணர்வோடு இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கின்ற டாக்டர் வக்கீல் RS தமிழ்வேந்தன் அவர்களை முதலில் மகிழ்ச்சியோடே பார்க்கின்றேன். ஏன்னா இப்ப எல்லாம் குடும்பங்கள்ல நிறைய பேர் பாசம்னா என்னன்னு தெரியாமலே வளர்ந்துட்டு இருக்காங்க. ஒரு உண்மையாக நடந்த ஒரு சம்பவம், என்னுடைய மகளோட 2-3 பேர் ரூம்மேட்டு
அவங்க எல்லாரும் கல்லூரியில பேசிக்கிட்டு இருந்ததை என் பொண்ணு எங்க வீட்டுல வந்து சொன்னது. ஒரு பொண்ணு சொல்லியிருக்கு, எங்க தாத்தா ரொம்ப மோசமான ஆளு பாருங்க, அவரு புதன்கிழமையில செத்து விட்டாரு, அதனால சாவுக்கு போயிட்டு அன்னைக்கே காலேஜுக்கு திரும்ப வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டு அப்படின்னு. என்ன ஒரு பொண்ணு சொல்லியிருக்கு, எங்க தாத்தா ரொம்ப நல்ல மனுஷன், வெள்ளிக்கிழமையில செத்தாரு, அதனால வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் நான் வீட்டுல இருந்துட்டு திங்கக்கிழமை தான் வந்தேன் அப்படின்னு. இது ஒருவேளை அவங்களுக்கு ஜோக்கா கூட தெரிஞ்சிருக்கலாம், விடுமுறை தான் அவங்களுக்கு ரொம்ப பெருசா தெரிஞ்சிருக்கு. அதாவது ஒரு பாச உணர்வு அப்படிங்கிற ஒண்ணு இல்லைன்னா தானே அதை சொல்ல முடியும். ஆனா இன்றைக்கு பாச உணர்வோடு இந்த விழாவை பன்னாள் கிராமத்தில் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். பன்னாள் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு திடீர்னு முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது என்னுடைய தமிழாசிரியர் பெருந்தகை தாய்மானவன் சார் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாங்க கருப்பங்குளத்துல. அந்த மிடில் ஸ்கூல்ல அவர்கள் தான் தமிழாசிரியர், மிகச்சிறந்த தமிழாசிரியர். அவர் தான் முதல்ல எனக்கு ஞாபகத்துக்கே வருவார் பன்னாள் அப்படின்னா. அப்புறம் அடுத்தது எனக்கு ஞாபகத்துக்கு வரக்கூடியவரும் ஒரு தமிழாசிரியர் தான், இந்த ஊர்ல இருந்தக்கூடிய பெருந்தகையான திரு மறைந்த PK ராமநாதன் சார் அவர்கள். அவரு தமிழ் இலக்கணம் நடத்திய விதம் இன்னமும் எனக்கு மனசுக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருக்கு. அவ்வளவு பெரிய மிகச்சிறந்த ஒரு தமிழாசார். அதன் பிறகு ஆயக்கரான் அரசு உயர்நிலை பள்ளிக்கு போன போது நம்ம ஐயா PV ராமசாமி சார் அவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அவரை பார்க்கும் போதே ரொம்ப ஒரு கனிவா பேசுவார், ஒரு அலக்கெல்லாம் யாரையும் பேச மாட்டார். அவங்க வீட்டுல உள்ள குடும்ப உறுப்பினர்களை எல்லாம் எப்படி ஒரு அன்போடு வாஞ்சியோடு அழைத்து பேச வேண்டுமோ அது மாரி பேசுவார். அதனால அவரை பார்க்கும் போதே எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒரு தோற்றம் பெரும்பகுதியான நாள் அவரு கையில கொடையோட பள்ளிக்கூடத்துக்கு வந்தது மாரி ஒரு எண்ணம். நல்ல சட்டை எல்லாம் ஃபுல் ஹேண்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு நல்ல கலர் வேஷ்டியோட வருவார் சார். அவர் பேச மாட்டாரா அப்படின்னு நாங்க ஏங்குவோம். அந்த அளவுக்கு ஒரு தம்பி அப்படின்பாரு, ஒரு அதட்டியே பேச மாட்டாங்க சார். அதன் பிறகு அண்ணாருடைய மகன் திரு RSM அவர்களோடு அதே பள்ளியில் சில காலம் பணியாற்றினோம். அதன் பிறகு இன்றைக்கு இருக்கக்கூடிய வக்கீல் தமிழ்வேந்தன் முத என்கிட்ட 11ஆம் வகுப்பு படிக்கும்போது என்னுடைய மாணவராக வகுப்பறைக்கு வந்தார். அவர் வகுப்பறைக்கு வரும்பொழுது ரொம்ப துடிப்பான நல்ல கெட்டிக்கார பையனாக தான் இருந்தார். கொஞ்சம் ஒரு வித்தியாசமான சிந்தனை என்பது ஆரம்பத்திலே இருந்தது. சார், எங்க ஊர்ல உள்ளவங்க எல்லாம் பெரும்படி ஆசிரியரா போவாங்க, அல்லது போலீஸா போவாங்க, அல்லது BSNL போவாங்க. ஆனா நான் இந்த 3 வட்டத்தை விட்டு வேற எங்கேயாவது தான் சார் வெளியே போகணும், நிறைய பேருக்கு அறிமுகமாகக்கூடிய ஒரு தொழிலுக்கு தான் போகணும் அப்படின்னு ஒரு வித்தியாசமான சிந்தனைக்கு சொந்தக்காரராக 11ஆம் வகுப்பு சேரும் போதே இருந்தார். ஏன்னா 11ஆம் வகுப்பு அந்த வரலாற்று பாடப்பிரிவுல சேர்ந்த போது கேட்ட, தம்பி எதுக்காக நீ இந்த பாடப்பிரிவை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு கேட்ட போது, அப்புறம் காலாண்டு தேர்வு முடிந்து பேப்பர் திருத்தி கொடுக்கும்போது பார்த்தா பேப்பர்ல ரொம்ப அருமையா எழுதியிருந்தார் விடைகள் எல்லாம். ஆனா அந்த விடைகளை வந்து படிச்சு பார்க்க முடியல. ஏன்னா எழுத்துக்கள் எல்லாம் அப்படியே கோணல் மாணலா ஏதோ ஒரு வித்தியாசமா இருந்தது. கூப்பிட்டு சொன்னேன், ஏதோ இந்த எழுத்துக்களை எல்லாம் பார்த்தா ஏதோ கோழி கால் மாதிரி இருக்கு, கோழி மணலை சீச்சி தேடுனா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குடா, அதனால உன்னுடைய கையெழுத்து முதல்ல மாத்திக்கிட்டீங்கன்னா உனக்கு மதிப்பெண் தானாகவே வரும், உன்கிட்ட இருக்கக்கூடிய ஆற்றலை அந்த பேப்பர்ல கொட்டுறா, நான் பேப்பரை படிக்கக்கூடிய சக்தி வருமா இல்லையா அப்படின்னு. தெரிந்தோ தெரியாமலோ அந்த வருட இறுதியிலேயே அவருடைய கையெழுத்து முழுமையாக மாறி போயிருந்தது. ஏன்னா அவர் அந்த கலை பாடப்பிரிவு எடுத்ததுனால வரலாறு, பொருளியல், வணிகவியல், கணக்கு பதிவியல் இதெல்லாம் நிறைய எழுத வேண்டியிருந்ததுனால எழுதி கையப்பம் நன்றாக மாறிவிட்டது. நீங்கள் சொன்னால் உண்மையிலே நம்ப மாட்டீர்கள். 12ஆம் வகுப்பு தேர்ச்சி முடிவு வந்த போது 12ஆம் வகுப்பு அந்த வரலாற்று பாடத்தில் 200க்கு 192 மதிப்பெண் எடுத்ததாக எனக்கு ஞாபகம். அப்படியா, 192 மதிப்பெண் எடுத்திருந்தார். அது வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளியிலேயே முதல் மதிப்பெண். அதே மாதிரி பொருளியல் பாடத்துல வந்து 196 மார்க்கா 196 மதிப்பெண் எடுத்திருந்தார்.
அது பள்ளிக்கூடத்துல முதல் மதிப்பெண், மாவட்ட அளவுல என்னங்க தெரியல. ஏன்னா மாவட்ட அளவுலயும் பெரிய மார்க் தான் அது. ஏன்னா 200க்குள்ள 196. ஆக இவர் என்ன நோக்கத்துக்காக வந்திருக்காரு அப்படின்னு முதல் நாள் சொன்னது இப்ப எனக்கு ரிசல்ட் வந்த பிறகு தெரிஞ்சது. ஒரு ஏதோ ஒரு மாற்றத்தோடு இவர் தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு. பிறகு அப்படியே சட்டக்கல்லூரிக்கு எல்லாம் போனார். சட்டக்கல்லூரிக்கு போய் இப்ப ஏறக்குறைய தமிழ்நாடு முழுமையும் ஏறக்குறைய வக்கீல் RS தமிழ்வேந்தன் அப்படின்னு சொன்னா தெரியாதவர்களே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு நாளும் அந்த சமூக ஊடகங்களில் அவர் பங்கு பெறக்கூடிய நிகழ்ச்சிகள், விவாதங்கள் இப்படி எல்லாம் நிறைய வந்துகிட்டே இருக்குது. அந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு முறை சென்னையில உள்ள உயர்நீதிமன்ற நீதியரசரை சந்தித்து விட்டு வெளியே வந்தபோது அந்த நீதியரசருடைய கார் டிரைவர் அந்த தமிழகத்தை பார்த்து சொல்லியிருக்காரு, ஐயா எங்களுடைய ஐயா உங்களுடைய ரசிகர். ஏன்னா நீதிமன்றத்திற்கு செல்லும் போது பெரும்பகுதியான நாட்கள் உங்களுடைய விவாதங்களை தான் கேட்டுக்கொண்டு கோர்ட்டுக்கு போவாரு. அது ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, நிறைய நாள் அந்த விவாதத்தை கேட்பார். ஆக உங்களுடைய விவாதம் ஏன்னா அந்த விவாதத்தில் ஏதோ ஒரு கருத்து, நல்ல விஷயம் இதெல்லாம் இருந்தாதான் அவரால் ஒரு நீதிபதியினால கேட்க முடியும். அந்த நீதிபதி கேட்டதை கூட அந்த டிரைவர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. நானும் கேட்பேன் சார் அப்படின்னு சொல்லி அவர் கூடுதலாவே சொல்லியிருக்காரு. அது மாதிரி மேஜிஸ்ட்ரேட் ஒரு முறை அங்க உள்ள வக்கீல்கிட்ட கூப்பிட்டு கேட்டிருக்காரு, அவரை சந்திக்கணும், சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்து தர முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்பதான் சொல்லியிருக்காரு, இல்ல சார் அவர் இந்த ஊர்க்காரர் தான், சந்திக்கலாமே அப்படின்னு சொல்லி. ஆக எப்படி இந்த பழ மரங்களை எல்லாம் தேடி பறவைகள் செல்லுமோ அதே போல அறிவாளிகள் கூட இன்றைக்கு நம்முடைய வக்கீல் அவர்களை சந்தித்து அவர்கிட்ட சில விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ள ஒரு மிக பெரிய பொக்கிஷமாக இன்றைக்கு அவர் உருவாகி இருக்கிறார். எனக்கே தனிப்பட்ட முறையில் நடந்த ஒரு சம்பவத்தை இங்கே சொல்லி அமரலாம் என்றுள்ளேன். என்னுடைய பையன் சென்னையில உள்ள ஒரு பிரபலமான தனியார் பள்ளியில் ஒரு ஆசிரியராக வேலை பார்த்து கொண்டிருக்கிறான். அவன் ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு எனக்கு சொல்லியிருந்தான். அதனால இடத்துக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்காக ஒரு தொகை ஒரு 15 லட்சம் ரூபாய் அவன்கிட்ட கொடுத்திருந்தேன். ஆனா அந்த தொகையை அவன் ஒரு தவறான நபரிடம் கொடுத்து விட்டான். ஒரு 5-6 மாசம் அந்த தொகையை திரும்ப பெறுவதற்கான வழியே தெரியல. சம்பந்தப்பட்ட அந்த நபரை டெலிபோன் செய்து கேட்டா அதனால டெலிபோனை எடுக்கவே மாட்டான். ஏதாவது வேற நம்பர்ல இருந்து எடுத்தா நம்ம பேரை சொல்லுவோமே டக்குன்னு போனை கட் பண்ணிடுவாரு. ஆக பணம் கையை விட்டு போயிட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கே ரொம்ப வருத்தமா போயிட்டு முதல்ல நம்ம பையன் இருந்து ஒரு இடம் வாங்க போயிட்டு அப்படின்னு. அப்ப எனக்கே என்ன செய்யறதுன்னு தெரியல. என்னுடைய மனைவி சொன்னாப்புல, சென்னையில தான் நம்ம தமிழ்வேந்தர் இருக்கான்னு அவனை நீங்க தொடர்பு கொண்டு பாருங்களேன் அப்படின்னாப்புல. ஏன்னா அவர் எப்பயாவது வீட்டுக்கு வரும்போது ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாரு. ஒரு மடை இறந்த வெள்ளம் போல அவர் பாத்தீங்கன்னா அது ஒரு 1/2 மணி நேரம் பேச்சுல பாத்தீங்கன்னா உலகம் பூராவே என்னமோ எங்க வீட்டுக்குள்ள இருக்கிற மாரி இருக்கு. அவ்வளவு விஷயங்களை அள்ளி தெளிச்சு கொட்டிட்டு போயிடுவார். ஏதோ ஒரு பெரிய மழை விட்டா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும். அவ்வளவு ஒரு அருமையாக பேசக்கூடியவர், அதாவது விஷயத்தோட பேசக்கூடியவர், சும்மா ஏதோ காக்கா மாரி கத்தக்கூடியவர் அல்ல. சரி இருந்தாலும் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவருக்கு டெலிபோன் பண்ணேன். தம்பி இது மாதிரி ஏதாவது முக்கியமான வேலைகள் இருக்கீங்களான்னு. இல்ல கார்ல போயிட்டு இருக்கேன், இந்த போருங்க கார் ஒரு ஓரமா நிப்பாட்டுறேன் அப்படின்னு சொன்னாரு. ஏதோ திருச்சியில இருந்து சென்னையை நோக்கி கார்ல போயிட்டு இருந்த போது அது மாதிரி சொன்னேன், தம்பி இது மாதிரி என்னுடைய பையன் ஒரு தவறான இடத்துக்கு ஒரு போய் பணத்தை கொடுத்தா எப்படி வாங்குறதுன்னு எனக்கு தெரியல, அதுல ஏதாவது உங்களால் முயற்சி செய்து தர முடியுமா அப்படின்னு. எடுத்த உடனே சொன்ன வார்த்தை, என்கிட்ட சொல்லிட்டே இல்லை சார், உங்களுக்காக நான் எப்படியோ இதை
ஒரு 3 நாளைக்குள்ள உங்களுக்கு ஒரு நல்ல தகவலை சொல்றேன் அப்படின்னு ஒரு பெரிய ஆர்வம் போல் அவர் என்னிடம் சொன்னார். என்னாலே நம்ப முடியல. ஒரு 3 நாள்லயே ஏதோ ஒரு நல்ல செய்தி சொல்றேன்னு சொல்றாரு. இது ஏதோ வைரமுகி சாமியார் நமக்கு சொல்றது மாதிரி இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு சந்தேகமா போயிட்டு அடுத்த நாள் காலையிலேயே அதிகாலையிலேயே போன் பண்ணார். சார், அந்த ஆள் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அவரை குடிக்கிறதுக்கு வேறொரு ஆளை பார்த்து தகவல் அனுப்பிட்டேன். உங்களுக்கு விரைவிலேயே நல்ல செய்தி வரும் அப்படின்னாரு. இப்ப கால நேரம்லாம் போட்டு சொல்லல. அடுத்த நாள் மதியம் அந்த சம்பந்தப்பட்ட நபர் எனக்கு போன் பண்ணார். சார், இது மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லாம இருந்ததுனாலதான் நான் உங்கள்கிட்ட பேச முடியல, தொடர்பு கொள்ள முடியல, பணம் எல்லாம் ரெடி ஆயிட்டு இன்னைக்கு ரெஜிஸ்டர் தபால்ல உங்களுக்கு அந்த செக் அனுப்பி வச்சிடுறேன். நாளைக்கு கிடைச்சதுன்னா நீங்க நாளைக்கே மாத்திக்கிடுங்க, நாளைக்கு தேதியில போட்டு அனுப்பிட்டேன் அப்படின்னாரு. அது 3வது நாள் அந்த ரெஜிஸ்டர் போஸ்ட் வந்தது. நான் பேங்க்ல கொண்டு கொடுத்து அதை பணமாக்கிட்டேன்னு வச்சுக்கல. ₹1 கூட செலவு இல்லாம இருந்த இடத்துல இருந்து எனக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்ன போது மிக எளிமையாக எந்த விதமான ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் தம்பட்டம் இல்லாம அந்த வேலையை முடித்து கொண்டார். நான் கூட கேட்டேன், தம்பி ஒரு பெரிய தொகையை முடிச்சு கொடுத்துருக்கீங்களே, ஏதாவது ஃபீஸ் தரணுமா அப்படின்னு. சார், நான் உங்கள்கிட்ட ஃபீஸ் வாங்கினா நல்லா இருக்குமா, நீங்களே நினைச்சு பாருங்க. நான் ஒரு ஆள்கிட்ட சொன்னேன், அவன் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணா, ஏதோ உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு வந்துட்டா ரைட்டு விட்டுருங்க, அவளாம் இனிமேல் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு அவர் எனக்கு அட்வைஸ் சொன்னாரு. அந்த அளவுக்கு ஒரு புகழ்மிக்க மனிதராக இந்த பன்னாள் மண்ணில் அவர் உருவாகி இருக்கிறார் அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் தாத்தாவுடைய வளர்ப்பிலே அவர் வளர்ந்தவர் அப்படின்னு என்கிட்ட சொல்லும் போது ஒரு நாள் சொன்னாரு, தாத்தா மீது மிகுந்த பாசம் கொண்டவர் அப்படின்னு கேள்விப்பட்டோம். அதனால அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா எல்லாரும் 3வது ஜெனரேஷன் எல்லாருமே படிச்சவங்களாவே வந்துட்டு இருக்காங்க. அதனால பெரியவர் திரு PV ராமசாமி அவர்களுடைய அருளாசியோடு அவர்களுடைய குடும்பம் தழைக்க வேண்டும். டாக்டர் RS தமிழ்வேந்தன் அவர்களுடைய பணி மேலும் மேலும் சிறக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி, நல்வணக்கம். நிகழ்வின் செயல்பாடும் மலரும் நினைவுகளுமாய் உதிர்த்த ஐயா அவர்களுக்கு நன்றி கூறி, கடைநிலை கிராமத்திலும் கல்வி கோயிலை உருவாக்கி இந்த குடும்பத்தோடு என்றென்றும் தொடர்புடைய எங்கள் இனிய வழிகாட்டி ஐயா TR என்ற ராமலிங்கம் அவர்கள். நிகழ்ச்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய வாய்மேடு ஊராட்சியினுடைய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் LSP அவர்களே, மற்றும் இங்கு புகழேந்தி செலுத்த காத்திருக்கக்கூடிய நண்பர்களே, வருகை இருக்கக்கூடிய உறவுகளே, நட்புகளே, அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்வேந்தனுடைய மாணவ பருவத்திலிருந்து இது நிலை வரை உள்ள நிகழ்வுகளை எங்களுடைய அன்பு நண்பர் திரு CM அவர்கள் மிக அழகாக எடுத்து சொன்னார். தமிழ்வேந்தன் என்னுடைய மாணவர் தான். அவர் என்னிடம் 10ஆம் வகுப்பிலே கணிதம் பயின்றவர். அப்பொழுதே ரொம்ப குறுக்காக இருப்பார். வகுப்பிலே அதாவது யாரும் யோசிக்காத கோணத்தை எதையும் யோசித்து செய்திகள் சொல்லிக் கொண்டிருப்பார். அவர் இன்றைக்கு ஒரு நல்ல நிலையில் இருக்கிறார். அதில் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி என்னவென்றால், இந்த காலத்தில் முன்னாடியே நண்பர் CM சொன்னது போல முன்னால் இருக்கிற உறவுகளையே மறந்து வருகிறார். நான் தலைமை ஆசிரியராக பணியாற்றுகிற பொழுது மருந்து வடக்கிலே வகுப்புகளுக்கு செல்கிற பொழுது நான் மாணவர்கள என்ன கேட்பேன்னா, உங்க தாத்தா பேர் என்ன, ஆத்தா பேர் என்னன்னு கேட்பேன். உண்மையிலே நடக்கக்கூடியது. பல மாணவர்களுக்கு நம்முடைய தாத்தா பெயர் தெரியாது. உயிரோடு இருக்காங்களா அப்படின்னு கேட்டா இருக்காங்கன்னு சொல்லுவோம். எங்க இருக்காருன்னா எங்க வீட்டோட தான் இருக்காருன்னு சொல்லுவோம். ஆனா பெயர் தெரியாது. அப்படி ஒரு சமூக அமைப்பு இப்பொழுது இருக்கிறது. நாங்கள் இந்த நேரத்தில் ஒரு நிகழ்வை சொல்றோம். எங்கள் ஊரிலே மிகப்பெரிய குடும்பம். அந்த குடும்பத்திலே ஒரு பெரியவர் எங்க ஊரையே திருத்தியவர் சொல்வார்.
எங்கள் ஊரில் மிகப்பெரிய கோவில் மாரியம்மன் கோவில். அதில் கிடா வச்சு மிகப்பெரிய நிகழ்வுகள்லாம் நடந்து கொண்டிருந்தார். அந்த கிடா வெட்டக்கூடாது என்பதை அந்த பெரியவர் தான் எல்லோரிடமும் ஊரெல்லாம் வீடு வீடாக சென்று பேசி அந்த கிடா வெட்டை நிறுத்தியவர். அதே மாதிரி எப்படி கிராமத்தில் உள்ளவர்கள் தூய்மையாக இருக்க வேண்டும் அப்படிலாம் எடுத்து சொல்வார். வீடு வீடாக சென்று வெளியில போயிட்டு வந்தா கை கால் கழுவிட்டு தான் உள்ள வரணும் அப்படிங்கிற ஒரு பண்பை எல்லாம் உருவாக்கியவர். அவருடைய மகன் பின்னாலே நன்கு பயின்று பாம்பேல அட்டாமிக் ரிசர்ச்ல சயின்டிஸ்டாக இருந்தது. அவருடைய இல்லத்திற்கு நான் என்னுடைய நண்பர் மூலம் செல்ல வேண்டியிருந்தது. அப்பொழுது அங்க போன பொழுது அது இன்னாருடைய மகன் என்பதை தெரிந்து கொண்டு அப்ப சொன்னா அவருக்கு பக்கத்துல இந்த பெரியவருடைய பெயரனும் இருந்தார். நான் இந்த பையன் அவர்கிட்ட சொன்னேன், இங்க ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. பெரிய மகன்கிட்ட சொன்னேன், இது மாதிரி எல்லாம் உங்க அப்பா எங்க ஊரை திருத்தியவர் என்று சொன்னேன். அது பக்கத்துல இருந்த அவருடைய பேரன் சொன்னாரு, உங்க அப்பாவை பத்தி பெருமையா சொல்றாரு அப்படின்னு. அதாவது அந்த பையன் அவர் என்ஜினியர், அவர் எங்க தாத்தாவை பத்தி இவ்வளவு செய்திகள் இருக்கான்னு பெருமையா கேட்காம உங்க அப்பாவை பத்தி என்ன சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை சொன்னார். எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அப்படிப்பட்ட சூழலை இன்றைக்கு தமிழ்வேந்தன் தன்னுடைய தாத்தாவை நினைவு கூர்ந்து அது 12 ஆண்டுகள் ஒரு மாமாங்கத்திற்கு பிறகு இப்படி ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து அவருடைய பெரியவர்களுடைய பெருமைகளை எடுத்து சொல்வதற்கு வாய்ப்பு நல்கியிருக்கிறார். அவருக்கு உண்மையிலேயே மிகுந்த என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாதிரி தமிழ்வேந்தனுடைய மனைவியும் என்னுடைய மாணவி. நான் பெண்கள் பள்ளியில பணியாற்றுகிற பொழுது நான் அவருக்கு ஆங்கில ஆசிரியராக இருந்தேன். இப்பொழுது மிக வாஞ்சியோடு நல்லா இருக்கீங்களா சார்? அதே மாதிரி நான் பலமுறை அவரோடு பேசியிருக்கிறேன். ரொம்ப கம்பீரமா வருவார், எல்லாருக்கும் தெரியும். ஆனா நிமிர்ந்த அண்ணடை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கம்பீரமா வருவார். ஆனா கனிவா பேசுவார். ரொம்ப அவருடைய இங்க தோற்றத்திற்கும் அவருடைய அந்த கனிவான பேச்சுக்கும் தொடர்பு இருக்கு. அவருடைய அப்படிப்பட்டவருடைய இந்த நினைவு நாளில் அவருக்கு என்னுடைய நினைவஞ்சலியை செலுத்தி புகழஞ்சலியை செலுத்தி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். உறவு முறைகளின் நிலைகளையும் கூறி இந்த குடும்பத்தில் வழித்தோன்றலாக இன்று நமக்கெல்லாம் ஓர் சொன்னால் தெரிவதற்கு மட்டுமல்ல, நமது தமிழகம் அனைத்தும் அறிந்த ஓர் வழக்கறிஞராக இருக்கின்ற தமிழ்வேந்தனை பற்றியும் சிறப்பாக கூறியிருக்கின்றார்கள் ஐயா. அவர்களுக்கும் நன்றி. அடுத்து அனைத்து இடத்திலும் கல்வி என்ற ஆலமரத்தின் வித்தை மிகச் சரியான முறையிலே முத்தாக பதிக்கின்ற வித்தகர் ஐயா மோகன சுந்தரம் ஐயா அவர்களை பன்னாள் கிராமத்தினுடைய மிக உயர்ந்த நிலையில் இருந்து தமிழ் கற்பித்து அவருடைய நினைவஞ்சலி நிகழ்வுக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் ஐயா அவர்களுக்கும், முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கும் பெரியவர்களுக்கும் மற்றும் வந்திருக்கின்ற ஒவ்வொரு பெரியவர்களுக்கும் எனது அதற்கான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த குடும்பத்தில் பிவிஆர் அவர்கள் தமிழாசிரியராக இருந்து நிறைய பெரிய ஆளுமைகளுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கிறார். நான் அடுத்த தலைமுறையாக இருக்கக்கூடிய நம்முடைய RS சார் அவர்களோடு இணைந்து பல பள்ளிகளில் பணியாற்றிய ஒரு அனுபவம். அதே காலகட்டத்தில் தான் நாயக்கரமலம் பாய்ஸில் தமிழ்வேந்தனும் மாணவராக எங்களிடம் பயின்றவர். வீடுகளை தாங்கும் விடுதிகள் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது இங்கு கண்கூடாக தெரிகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்ப பிவிஆர் அவர்களுடைய புகழ், RSM அவர்களுடைய புகழ், அதை தாண்டி RS தமிழ்வேந்தனுடைய புகழ் தமிழ்நாடு முழுக்க இப்ப எதிரொலிக்கிறது. அது உள்ளபடியே ஒரு மகிழ்வு. நிச்சயமாக அது இந்த பன்னாள் கிராமத்துக்கே ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நிகழ்வு. அவருடைய வக்கீல் தொழில அவர் காசுக்காக செய்யறதில்லை. நான் நிறைய விஷயங்கள்ல பார்த்துருக்கேன்.
இப்போ சிஎம் சார் சொன்ன மாதிரி பணம் அப்படிங்கிறத அவர் ஒரு பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. அதை தாண்டி சமூகத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் செயல்பாடு இருக்கணும் அப்படிங்கிறத அவருடைய பதிவுகள், அவருடைய பேட்டிகள், அவருடைய யூடியூப் வீடியோக்கள்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்கும். இப்போ சுப்ரீம் கோர்ட்டே இந்த தெரு நாய்கள் பிரச்சனை பற்றி ஒரு கருத்து தெரிவிக்கிற பொழுது அதை எடுத்து அதை பரவலாக்கியவர் நம்முடைய தமிழ்வேந்தன். உங்களுக்கு தெரியும், அந்த நாய்க்கடியினுடைய பிரச்சனையை பொதுமக்களுக்கு சரியாக அவர் அதை எடுத்து சொன்னார். அதே போல் ஒவ்வொரு பிரச்சனைகள்லையும் பார்த்தீங்கன்னா முதல்ல அவர் தான் துவக்கி வச்சிருக்கிறார். பிறகு அதை யாராரோ முன்னெடுத்து செல்றாங்க. அந்த வகையில் தமிழ்வேந்தனுடைய அந்த ஆற்றல் என்பது நிச்சயமாக அந்த இருவரும் ஆளுமைகள் மூலமாக தான் வந்திருக்கும். அவருடைய பேச்சும் சரளமாக தான் இருக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. நான் பன்னாள் பள்ளிக்கு தலைமை ஆசிரியராக வர்றதை கேள்விப்பட்ட அடுத்தடுத்த நாள்லேயே வந்து என்னை மிக்க மகிழ்ச்சியாக கொண்டாடி ஒவ்வொரு ஆண்டு விழாவிலையும் எங்கே இருந்தாலும் சரி, இப்போ கடந்த ஆண்டு விழாவில் கூட சென்னையிலிருந்து ஆண்டு விழாவுக்காகவே வருகை தந்து பேசி மாணவர்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய தம்பி. அவர் வந்து தன்னுடைய குடும்பத்திற்கு ரொம்ப இணக்கமாக சமீப காலங்களில் அவருடைய நடவடிக்கைகள் இருப்பது என்பது மிக்க மகிழ்ச்சியை தருகிறது. அந்த குடும்பத்தினுடைய புகழ் ஓங்குக, வாழ்க, வளர்க. தந்தையோடு மட்டுமல்ல, மகனோடும் என்றென்றும் தொடர்பு. மக்கள் பணியே அதற்கு நிறைவேற்ற எங்கள் வைத்தியநாதன் தனது தாத்தாவிற்கு 12ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற வழக்கறிஞர் ஆர்.எஸ். தமிழ்வேந்தன் அவர்களே, இந்த நினைவேந்தல் நினைவுக்கு தலைமையேற்றிருக்கிற எங்களது இந்திய நண்பர் எல்ஐசிபி அவர்களே, முன்னிலையேற்றிருக்கிற அறிவுசார் பெரியோர்களே, இங்கே இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டிருக்கிற பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்து, இன்றைக்கு தமிழகம் முழுவதும் அறியப்பட்டவர் தமிழ்வேந்தன் என கூறினார்கள். இது உலகத்திலே இருக்கிற அத்தனை நாடுகளிலே இருக்கிற தமிழர்களிலே பெரிய ரசிகர் பட்டாளத்தை வைத்திருப்பவர் நமது வழக்கறிஞர் அவர்கள். தன்னுடைய கருத்துக்களை துணிச்சலாகவும் தெளிவாகவும் எடுத்து கூறுவதிலே வல்லவராகவும், தொலைக்காட்சி விவாதங்களிலே பங்கேற்கும் போது தன்னுடைய கருத்துக்களை தெளிவாக எடுத்து கூறுவதிலே வல்லவராக இருக்கக்கூடியவர். இன்னும் 2 பேரு, அடுத்தது வில்லவனம் தான் 3. ஊடகம் மூலமாக இல்ல 2-3 பேரோட முடிச்சீங்க. பேச முடியாத பெரிய விஷயங்களை எல்லாம் பயப்படுகிற விஷயங்களை எல்லாம் துணிச்சலாக எடுத்து பேசி தனக்கென ஒரு ரசிகர் பட்டாளத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய வழக்கறிஞர் அவர்கள் தன்னுடைய தாத்தா அவர்களுடைய நினைவு நாளை பெரியோர்களையும் சான்றோர்களையும் அழைத்து அளவிற்கு சிறப்பாக நடத்தக்கூடிய இந்த நிகழ்விலே அவருக்கு நன்றியை தெரிவித்து, பெரியவர் ஐயா அவர்களுக்கு புகழஞ்சலி தெரிவித்து நிகழ்வு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுழற்சங்கத்தினுடைய தலைவராகவும் பண்பாளர் அனைவருக்கும் வணக்கம். அங்க ஒருத்தர் வர்றாரு. தனது தாத்தாவின் 12ஆம் ஆண்டு நினைவுகளை கொண்டிருக்கிற தமிழ்வேந்தன் சிறுவயதிலிருந்து அறிவேன். பிடித்தமானவர், நெருங்கிய நண்பர். ஆர்.எஸ். சமுதாரம் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் தான். அவர் தாத்தாவை பத்தி நான் படித்த காலங்கள்ல எனக்கு தெரியாது. ஆனா எங்க சகோதர சகோதரிகள் பிஆர் சார் வந்து நிறைய சொல்லுவாங்க. நான் வருஷத்துக்கு ஒரு முறை ஆண்டு விழா வரும், ஆண்டு விழாவில பார்ப்போம் அவரை. அதுக்கு பிறகு எனக்கு பெருசு தெரியாது. ஆனா 1992 இந்த ரோடு நாங்க தான் போடும்போது கூப்பிடுவாங்க, உட்காந்துருப்பாங்க, கூப்பிட்டு பேசிட்டு இருப்பாங்க. நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க, பேசுவாங்க. எனக்கு மகிழ்ச்சியா இருக்கும்.
அது மாதிரி ஆர்எஸ்எஸ் பையனும் அந்த சிறு வயதுல பழகிட்டு வந்து, அதாவது அவர் படிக்கிறவரையும் இருந்த நட்பு வந்து அப்பா பிள்ளைங்க வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்பாங்க, ரொம்ப நெருக்கமா இருப்பாங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு ஜாவா பைக் வந்து முதல்ல ஆர்எஸ்எஸ் வாங்கி கொடுத்தேன். அதை மெக்கானிக் அவரே பிரிப்பாரு, அவரே பார்ப்பாரு. அது அப்பா பிள்ளை 2 பேரும் சேர்ந்து செய்வாங்க அந்த வேலையில. அதை பத்தி மெக்கானிக்கல் மைண்ட்லயும் ரொம்ப கை தந்தவர். எனது நண்பர் ஒருத்தர் மதுரை, சிங்கப்பூர் நண்பர் மதுரையில் ஒருத்தர் இருக்காரு. அவர் வாயில அவர் கேள்விப்பட்ட ஒரு செய்தி பெரிய அதிர்வா இருந்தது. சத்தமேலாம் ஒரு பெரிய விஷயத்த நம்ம சமுதாயத்துக்காக இருக்காரு. அவர் பேர அந்த பெரிய செயின்லாம் போட்டிருப்பாரு ஒரு பெரிய தாத்தா மதுரையில. பத்தி செல்வம் அவருடைய நண்பர் ஒருத்தர் சொன்னாரு. இவர் என்ன சொன்னது இல்லை, அவர் சொன்னாரு அவருடைய உயிரோடு இருக்கிறாருன்னா அதுக்கு தமிழன் தான் முக்கிய காரணம் அப்படின்னு சொன்னாரு. எப்படின்னு கேட்டோம். அதாவது அவருக்கு என்கவுண்டர் பார்த்து ரெடி பண்ணிட்டாங்க கன்ஃபியூஸ் செல்வத்துக்கு. அது இவர் கிரைம் பத்தி நிறைய தெரியும். கிரைம்ல நிறைய விஷயங்கள் இந்த நிறைய, அதாவது போலீஸே இவரை வச்சுதான் நிறைய கிரைம் எடுக்கிறாங்க. இந்த கேஸ்ல யாராவது சம்மந்தப்பட்டிருக்காங்கிறது இவருக்கு. அதுக்கு தமிழகத்தோட நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், நைட் எல்லாம் வெளில போக வேண்டாம், கொஞ்சம் பத்திரமா இருங்க, உங்களுக்கு நிறைய பின்னாடி ரொம்ப இதெல்லாம் ஆபத்தானதுல இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அது மாதிரி நம்ம போய் பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்காரு. இன்னைக்கு பெரிய ஒரு தலை வந்து உயிரோட வச்சிருக்காருன்னா அது இவர் தான் சொன்னாருன்னா, அவர் நண்பர் சொன்னாரு. இவருடைய பதிவு வந்து அவருக்கு என்கவுண்டர் போட வர முன்னாடியே பதிவு போட்டாரு. என்கவுண்டர் போனாங்க, போட வேண்டாம்னு சொல்லி அவர் அரெஸ்ட் பண்ணி விட்டு போயிட்டாங்க. அதனால அவர் தப்பிச்சாரு. உண்மைதானே? 3 மாசம் நான் கேள்விப்பட்டேன். அந்த வகையில எனக்கு பெரிய மகிழ்ச்சியா இருந்துச்சு. வரும்போது நான் பார்க்காம இருக்க மாட்டாரு நட்பு விஷயத்துல. அதுவே ரோட்டரி சங்கத்தில் உறுப்பினராக இருந்தாலும் எந்த ஒரு நிகழ்வு இருந்தாலும் சரி சொல்லிவிட்டா, கோயம்புத்தூர்ல மீட்டிங் ஆகும், சென்னையில மீட்டிங் ஆனாலும் சரி, எந்த ஊர்ல மீட்டிங், ரொம்ப எங்க ஊர்ல மீட்டிங் வர மாட்டாங்க, மாசம் வரமாட்டாங்கனாலும் எந்த ஒரு மீட்டிங்னாலும் வந்துருவாரு. எந்த ஒரு பங்களிப்பானாலும் தொகையை முதல்ல ஜிபே பண்ணிடுவாரு. அந்த வகையில உதவணுங்கிற காலத்துல வந்து ரொம்ப முன்னாடி இருப்பாரு. தந்தை மகன் என்ற பாகுபாடு இன்றி செய்யும் செயல்களோடு அவர் நாடறிந்த வழக்கறிஞராய் நம் பகுதிக்கு செய்யும் சேவைகளையும் கூறிய பால்ராஜுக்கு நெஞ்சம் நிமிர்ந்த நன்றி. அவர்களோடு மக்கள் தேவையே மகேசன் தேவையாய் என்னாலும் செய்து வருகின்ற இப்பகுதி பெரியவரைய ராஜசேகர் அவர்கள் இன்றைய தினம் நடைபெறுகிற இந்த பன்னாள் நல்லாசிரியர், மூத்த ஆசிரியர் பி.வி. ராமசாமி ஐயா அவர்களுடைய 12ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சிகளை தலைமையேற்றிருக்கக்கூடிய எங்கள் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் வாய்மேடு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களே, இங்கே வரைந்திருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களே, உற்றார்களே, உறவினர்களே, நண்பர்களே, குடும்பத்தினரே, அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை சொல்லி தம்பி தமிழ்வேந்தன் அவர்களுக்கு முதலில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். 12 ஆண்டுகள் கழித்து பெற்ற தாய் தந்தையருக்கே ஒரு நினைவு கூறுகிற காலமெல்லாம் இன்று மாறி போயிருக்கிறது. இன்றைக்கு தன்னுடைய பாட்டனாருக்கு விழா எடுத்த போது அதில் வரவேற்பு உரையாற்றிய அவருடைய தந்தையார் உண்மையிலே நெகிழ்ந்து பேசினார்கள். அதெல்லாம் பார்த்திருக்கீங்க. என்னுடைய மகன் என்னுடைய தகப்பனாருக்கு அவருடைய பாட்டனாருக்கு விழா எடுத்தது என்பது நான் உண்மையிலே உளபூர்வமாக மகிழ்ச்சி அடைகிறேன், என் மகனை நினைத்து பெருமைப்படுகிறேன் என உளமாற சந்தோஷப்பட்ட அந்த நிகழ்வை நான் அப்படியே மனசுல நினைச்சு பார்க்கிறேன். என் தாத்தாவையும் பெருமைப்படுத்தி இருக்கிறார், நினைவுபடுத்தியிருக்கிறார், தன்னுடைய தந்தையையும் மகிழ்ச்சி கடலிலே ஆழ்த்தி இருக்கிறார். ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், உறவு என்பது இன்றைக்கு ரொம்ப குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. அண்ணன் தம்பி மாமன் மச்சான் சித்தப்பா பெரியப்பா எந்த உறவும் இல்ல. ஒரு எந்திர உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 12 வருஷம் கழிச்சு தாத்தாவை பெருமைப்படுத்திய விதமாக
இப்ப எங்க மாதிரி ஆட்களுக்கெல்லாம் என்னை மாதிரி வச்சுங்களேன், மற்றவங்களும் நம்ம சொல்ல முடியாது. ஐயா நீங்களும் உங்க பெற்றவங்களை மூத்தவர்களை நினைவு கூறுங்கள் என்கிற ஒரு செய்தியை இந்த நிகழ்ச்சியிலே சொல்லி இருக்கிறார். ஏன் நினைச்சு பார்க்கிறேன்னா, நிறைய இடங்களில் சில குடும்பங்களில் பெற்றோர்கள் சுமையாக பார்க்கப்படுகிறார்கள். வீட்டுல பாத்தீங்கன்னா பெண்கள் அப்படியே இரவினர் அந்த குப்பையை கூட்டி மூலையில கொண்டாந்து வச்சிருவாங்க. அந்த கதை நிறைய இடங்கள்ல நடக்குது. பெற்றவங்க பாத்தீங்கன்னா மாடி வீட்டுல வாழ்வாங்க, பக்கத்துல இருக்கிற ஓட்டு வீட்டுல வாழ்வாங்க. சில காலம் கழித்து அந்த ஓட்டு வீட்டு பக்கத்துல ஒரு சாய்ப்பு போட்டிருப்பாங்க, அங்க போயிடுவாங்க. எப்படி அந்த குப்பை மூளை முடுக்கிலே கூட்டி வைக்கப்படுகிறதோ அப்படியெல்லாம் நம்மை பெற்று வளர்த்து ஆளாக்கிய பெற்றோர்களை சுமையாக எண்ணுகிற ஒரு உலகம் இன்று இருக்கிறது என்பதால் மட்டும்தான் இதை நான் இந்த இடத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சில செய்தியை சில இடத்துல தான் பேச முடியும். அதனால ஒரு மூத்தோர்கள் வாழ்ந்தோரை பற்றி ஒரு விழா எடுத்திருக்கிறார்கள் பெருமையாக. அதை நாம் நினைவு கூறுகிற போது நாமும் நம்முடைய பெற்றோர்களை மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக பார்த்துக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனுஷனுக்கு கடன் இருக்குன்னு சொன்னா ஒவ்வொருத்தருக்கும் கடன் இருக்கலாம். ஆனா எல்லோருக்கும் இருக்கிற ஒரு கடன் பெத்த கடன், அந்த வளர்த்த கடன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கடனை நாம் நிச்சயமாக அடைக்க வேண்டும். அது இந்த பெற்றோர்களை பேணி காப்பது, அவர்களை கடைசி காலத்திலே மகிழ்ச்சியாக பராமரிப்பது, அது மட்டுமே என்பதை சொல்லி இந்த விழா அதை மட்டுமே சொல்லி இருக்கிறது. அந்த நிகழ்ச்சியை தான் நாம் நினைவுபடுத்தியிருக்கிறது. எனவே தம்பி வழக்கறிஞர் அவர்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். உங்கள் மூலமாக எங்களுக்கு இந்த கருத்தை எங்கள் இதயத்திலே மனதிலே விதைத்திருக்கிறீர்கள். நாங்களும் எங்கள் பெற்றோர்களை, பாட்டனாரை, மூத்தோர்களை நிச்சயமாக வழிபடுவோம், கொண்டாடுவோம் என்கிற செய்தியை சொல்லி உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு நன்றி கூறி, நீங்கள் இந்த குடும்பம் மிக சிறப்பாக இருக்க வேண்டும். ஆசிரியர் ராமசாமி ஐயா அவர்கள், அவருடைய மகன் மிகச்சிறந்த ஒரு தமிழாசிரியர், அதை போல இன்றைக்கு நீங்கள் நாடு போட்டுகிற ஒரு மிகச்சிறந்த வழக்கறிஞராக இருக்கிறீர்கள். உங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு பணிவான ஒரு கோரிக்கை மட்டும் வைக்கிறேன். பணம் படைத்தவர்களுக்கு, அதிகாரம் படைத்தவர்களுக்கு நிறைய வக்கீல்லாம் இருக்காங்க. ஏழ்மையான கஷ்டமான சூழ்நிலை வாழ்கிற எத்தனையோ மக்கள் எனக்கு ஒரு சட்ட உதவி கிடைக்காதா என்று இயங்குகிற அந்த நபர்களுக்கு நீங்கள் உதவியாக இருக்க வேண்டும். இன்னும் 50 ஆண்டு காலம், 100 ஆண்டுகள் கழித்து உங்களுடைய நீங்கள் எப்படி ஒரு பேரனாக விழா எடுத்தீர்களோ, உங்கள் பேரப்பிள்ளை இங்கே ஒரு விழா எடுக்கிற போது, நினைவு கூறுகிற போது, இன்னும் இந்த மக்களும் நாடும் போற்றும் வகையிலே உங்கள் வாழ்க்கையும் அமைய வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிறைவாக இந்த குடும்பத்தோடும் இளம் வழக்கறிஞரோடும் என்னாலும் தொடர்பு கொண்டு அவர்களுக்கெல்லாம் நல் அறிவுரை வழங்குகின்ற ஜிபி கவர்மெண்ட் லீடர் அரசு வழக்கறிஞர் வெங்கடேஸ்வரன் அவருக்கு வணக்கம். எனக்கு சரவணத்து சார் நல்ல வழக்கம் ரொம்ப காலமாவே. அவங்க அப்பாவை பத்தி எனக்கு நல்லா தெரியாது, அதனாலதான் நான் பேசல அப்படின்னு எனக்கு கூப்பிட்டாங்க. ஆனா அந்த சாரை பத்தி நல்லா பெருமையா சொல்லுவாங்க. கண்ணால பிஆர் ஒரு முன்னோடியா இருந்தார் அப்படின்னு. எந்த தொழிலை செய்யறவங்களா இருந்தாலும் அது மிகவும் முக்கியமான தொழில் வந்து ஆசிரியர் தொழில். ஆசிரியர் தொழிலை போல ஒரு புனிதமான தொழில் கிடையாது. எனக்கு இப்ப ஏக்கமா இருக்கு, நான் அன்னைக்கு இந்த ஆசிரியர் தொழில் போக ஏன்டா விட்டோம் அப்படின்னு. இன்னைக்கும் எந்த காலத்திலையும், முற்காலத்திலையும் எக்காலத்திலையுமே புகழ்மிக்க ஒரு தொழிலாக இருக்கக்கூடிய வந்து ஆசிரியர் தொழில் தான். எவ்வளவு பாரத பிரதமராக இருந்தா கூட முன்னாள் பிரதமர் ஆகிட்டா ஒரு மரியாதை கிடையாது, அதற்கு அடுத்த மரியாதை கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா ஒரு ஆசிரியர் ஒரு மாணவன் படிச்சிருந்தானா அவன் எவ்வளவு பெரிய ஆளா போனா கூட அவனுக்கு அவன் ஆசிரியர் தான் தெரியாது. அந்த வழியில ஐயா பி.வி. ராமசாமி ஆசிரியர் அவர்களுக்கு இந்த நினைவேந்தல் நடத்தி கொண்டிருக்கின்ற எனது சகோதரர் தமிழ்வேந்தனுக்கு முதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்க ரொம்ப நெருக்கமா இருந்தோம். ஒரு காலகட்டத்துல எதிர் துருவத்துல போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அதுக்கு நான் காரணம் இல்லை, தம்பிக்கு ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல, என்ன அரசு பண்ண சொல்லி தான் முதல்ல ஒரு கோட்டையை போட்டு போருக்குள்ள போனாரு. இன்னைக்கு நல்ல பெரிய வக்கீல வந்த சந்தோஷம் எனக்கு அதை நினைப்பவும் ஒரு பெருமையா தான் இருக்கு. அது ஒரு கட்டம் இல்ல. இன்னைக்கு வந்து என்ன அரசு பண்ண சொல்லி முதல்ல கோர்ட்டுக்குள்ள போன தம்பி
அவரை பாராட்டி நான் பேசுற சூழ்நிலைக்கு அவர் வந்துட்டாருன்னா எப்படி வந்திருக்காருங்கிறதா நான் சொல்லுவேன். அது பெரிய விஷயம் கிடையாது. அது எந்த சூழ்நிலை யாருக்காக செஞ்சாருங்கிறது கிடையாது. ஆனா என்னையே இன்னைக்கு அந்த கூட்டத்துல கொண்டாந்து வச்சு என்னை பேச வச்சுதான் இருப்பாங்க. அந்த திறமையை அந்த செயலை நான் பாராட்டுறேன். நிச்சயமா நம்ம வேதாந்தில இருந்திருந்தாருன்னா இந்த ஒரு நிலைமைக்கு அவர் வந்திருக்க மாட்டார். அவர் சென்னைக்கு போனது உண்மையிலே நல்ல விஷயம். நிறைய பேர் போயிருக்காங்க, நம்ம வழக்கறிஞர் நிறைய பேர் போயிருக்காங்க, பல லைன்ல தொழில போயிட்டு இருக்காங்க. ஆனா இந்த டிபேட்ங்கிறது ஒண்ணு கையில வச்சு போய் இன்னைக்கு சகல மீடியாக்கள் தன் கைக்குள்ள வச்சுட்டு ஆட்டி படுத்திட்டு இருக்காரு. அவரு நம்ம பாலா சொன்ன மாதிரி அவர் நிறைய ரிஸ்கான விஷயங்கள்லாம் பேசுறாரு டிபேட்ல. எனக்கே கொஞ்சம் யோசனையா தான் இருக்கு. என்ன தம்பி இவ்வளவு புதுசா பேசிட்டே இருக்காரு, இதுக்கு பின்னாடி நிறைய சைடு எஃபெக்ட் எல்லாம் இருக்குமே. அதையெல்லாம் தாண்டி எது நடந்தாலும் நான் உண்மையை பேசுவேன், நியாயத்தை பேசுவேன், சரியா இருப்பேன். ஏன்னா வக்கீலுக்கு பெரிய பேக்ரவுண்ட் பின்னாடி இருந்து வேணத்துல போன பெரிய அடியார் கூட வச்சுட்டு போறாரு. இருக்கிற ரவுடிசம் எந்த அநீதி அதை கரெக்டா எப்படி கலெக்ட் பண்றாருன்னு தெரியல. கலெக்ட் பண்ணி நல்லா பேசுறாரு, எதுக்கு பேசுறாரு, துணிவா சொல்றாரு. அந்த வேலை எனக்கு ஒரு வக்கீலுக்கு படிக்கிறதுக்கு முன்னாடிலேருந்து பழக்கம். என்கிட்ட ரொம்ப பாசமா இருப்பார். இன்னைக்கு அவர் வளர்ந்து இந்த நிலைமையில வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த நேரத்திலையும் இவ்வளவு வேலைப்பழுக்கு நடுவுலையும் தனது தாத்தாவுக்கு இப்ப ஒரு ஆசிரியர் சொன்ன மாதிரி தாத்தாவுக்கு கோயில் செலுத்துறதுக்கு ஒரு பேரன் ஒரு விழா எடுக்கிறது ஒரு பெருமையான விஷயம் தான். பெற்றோருக்கு செய்வாங்க. அதை தாண்டி தன் தாத்தாவோட பேரன் இன்னைக்கு இல்லாட்டி இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஒரு 10 வருஷம் காணாம போயிடுவாங்க, மறந்துடுவாங்க. பி.வி. ராமசாமி, பி.வி. ஆசிரியர், பி.வி. ஆசிரியர் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா இன்னைக்கு ஒரு விழா எடுக்கும் போது ஒரு நினைவுபடுத்தப்படுகிறார். அவரோட படிச்சவங்க அவரை பத்தி நிறைய தெரிஞ்சவங்க நிறைய சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அவர் ஒரு நல்ல ஆசிரியர், பேர் பெற்ற ஆசிரியர் எனக்கு நல்லா தெரியும். அவருக்கு இந்த விழா எடுத்த வகையில தம்பிக்கு நான் என்னுடைய பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். தனது குடும்பத்திற்காக மட்டுமல்ல, அந்த பாரம்பரியம் போற்றுகின்ற அந்த பண்பான செயல்பாட்டின் வித்தகராக மட்டுமல்ல, மனித உறவின் மாண்புறு செயலில் விட்டுக் கொடுத்து செல்பவர்கள் நாம் கெட்டுப் போவதில்லை என்ற உயர்ந்த தத்துவத்தின் அடிப்படையிலே வாழ்கின்ற எனது சகோதரர். அது மட்டுமல்ல, இந்த பன்னாளுக்கு மட்டுமல்ல, நமது வேதாரண்யம் மட்டுமல்ல, நாகைக்கு மட்டுமல்ல, தமிழகத்திற்கே ஓர் சிறந்த திறவுகோளாய் வலைதளத்தை தட்டினாலும் அடுத்து சென்னையில் முட்டினாலும் எங்கெங்கே முட்டி மோதி வந்தாலும் கடைசியாய் ஒரு தீர்வு காணக்கூடிய ஒரு திறவுகோளாக நமது தம்பி இருப்பது நாமெல்லாம் அறிந்தாலும் நாடே அறியக்கூடிய அளவிலே இருக்கின்றது. ஒரு சில பேருக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம். ஐயாவும் அருமையாக சொன்னார்கள், தோன்றின் புகழோடு என்பார்கள். அந்த வகையிலே தோன்றின் புகழோடு தோன்றுக அறிஞர் தோன்றலின் தோன்றாமை நன்றென்று எந்த ஒன்றிலும் முத்திரை பதிக்கக்கூடிய வித்தகராய் இருக்கின்ற வழக்கறிஞர் டாக்டர் R.S. தமிழ்வேந்தர் அவர்கள் நிறைவாக உங்களிடம் நன்றியும் கூறி நல் உணவும் உண்டு செல்ல அழைக்கின்றார். அவருடைய உரை. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த எளியவனோட அழைப்பை ஏற்று வந்த அனைத்து பேருக்கும் என்னோட முதற்க நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 13 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த முறை தான் 10 நாட்கள் இந்த ஊரில் இருந்திருக்கிறேன். இது முன்னே இல்லை. ஒரு நாள் வருவேன், விருந்தாடி போல 2வது நாள் கிளம்பிடுவேன். வருத்தமாக இருக்கும், கிளம்பவும் இல்லை. சரி, இங்கே ஒரு வாழ்க்கை நமக்கு சரியாக செட் ஆகலை, சரி போயிட்டோம், அப்படியே அங்கேயே இருந்துருவோம் அப்படின்ற ஒரு மனநிலை தான். தாத்தாவை பற்றி, அதாவது இந்த விழா எடுக்கணும் இப்போ வரணும், எல்லாம் செல்ஃபோனை பார்த்துக்கிட்டு எல்லார் வீட்லேயுமே மூளைக்கு மூளை செல்லு தான் ஓடிட்டுருக்கு. அப்போ இவங்களெல்லாம் எப்படி ஒருங்கிணைக்கிறது? வெறும் ஃபேஸ்புக்கில் 5000 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு ஆள் 1 ரூபா ஜிபே பண்ணால் 5000 ரூபா பண்ணுவாங்க, நமக்கு பண்ண மாட்டாங்க. அது வேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், சும்மா அது டைம் பாஸ், அவ்வளோதான். அதில் ஒரு ஆப் அது. பட் ஆனால் நீ டோட்டலாகவே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இதுவே ஃபுல் ஃப்ளெஜ்டாக மக்கள் கையில் ஊறிட்டு. நாங்கள் இப்போ இந்த இடத்துல 12 மணி வரைக்கும் ஒரு 4 பேர் இருந்தாங்க. அண்ணனை வரவழைக்கணும், எல்எஸ்சி பையனை வரவழைக்கணும், பிவிஆர் ஒரு சின்ன ஒரு ஐயா கருப்பம்பலத்து ஐயா ஒரு சின்ன வேலையில் ஒரு லாக் ஆகிட்டாப்புல ஆண்டிவே தான். பட் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. இதை நடத்தணும் அப்படிங்கக்குள்ள நான் கிட்டத்தட்ட 10 நாட்களில் பத்திரிகை கொடுக்குறது தான் எனக்கு கொஞ்சம் ரொம்ப சவாலாக இருந்தது. ஏன்னா யாரையும் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றத சொன்னேன். இந்த உறவுகளை பற்றி சொன்னாங்க. போன விசேஷம் நான் வேற ஒரு காது குத்தல் வச்சுருந்தேன். அதில் கொடுத்து வராதவங்களுக்கும் இந்த முறையும் கொண்டாங்க அழைப்புதல் கொடுத்தேன். போன முறை நீங்கள் வர முடியவில்லை, கண்டிப்பாக ஏதோ ஒரு வேலை இருந்திருக்கும் அப்படியே நான் எடுத்துக்கிற மனசில். இந்த முறையும் கொடுப்பேன். இந்த முறையும் நீங்கள் வரலனாலும் அடுத்த முறையும் நான் உங்களுக்கு பத்திரிகை கொடுப்பேன். நான் என் நினைவு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அழைப்புதல் கொடுப்பேன். எங்கள் வீட்டு நல்லது கெட்டதில்லை
எங்கள் வீட்டு நல்லது கெட்டதில் நீங்கள் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இதில் பாதி பேர் கூட வழியில் கொடுத்தவங்க தான் முக்கியமாக முன்னாடியே வந்தாங்க. சும்மா வீடு தேடிலாம் போக முடியல, நான் வந்தேன், உங்களை நினைவு வச்சுருக்கேன், தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு கொடுத்தேன். இந்த இந்த பகுதியில் உள்ள எம்எல்ஏ, எம்பிஸ், டாக்டர் அவங்கள உருவாக்கிய ஆசிரியர்கள் அனைவரும் ராமசாமி ஆசிரியர் படித்தவங்க தான். இன்றைக்கி வந்து இங்கே வந்து கட்சி பேதமின்றி பாருங்கள், அனைத்து கரவேட்டியும் உட்கார்ந்துருக்க ஒரு இடம் நம்முடைய விசேஷம் இருக்குது. அது காரணம் நான்கிறத விட எங்கள் தாத்தாவை பற்றி அவங்க அப்பாக்கள் சொல்லியிருப்பாங்க, படிச்சிருப்பாங்க. அண்ணா ஆசிரியர் என்ன சொல்லக்குள்ள சொன்னிச்சு, யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க பக்கம் நிற்கணும். இன்னைக்கு வரைக்கும் அப்படி தானே இருக்கேன். 10 பேர் சேர்ந்து இது சரின்னு சொன்னால் அது தப்பு. காரணம் மாறி சொல்லுவார், என்று இந்த சமுதாயம் சிந்திப்பதிலிருந்து மாறுபட்டு நீ சிந்திக்கிறாயோ அன்று தான் நீ சரியாக சிந்திக்கிறேன்னு அர்த்தம். ஒருத்தன் தனியாக இருப்பான், 10 பேர் ஒருத்தவங்கள சேர்ந்துட்டு அவன் தான் அக்யூஸ் அப்படின்னு சொல்லக்குள்ள அது எப்படி அக்யூஸ் ஆக முடியும்? இங்கே ஒத்துக்கொள்ளப்பட்டவன் மீதே பெரிய அவன் எல்லாரும் தப்பு செஞ்சுருக்காங்க. புழல் ஜெயிலில் 3600 பேர் தான் இருக்கிறாங்க, அவ்வளோதான் அக்யூஸ் இருக்காங்களான்னு? அப்படிலாம் இல்லை. அவங்க வெளிப்படையாக ஒத்துக்கிட்டாங்க, ஆனால் அவங்கள வந்து கார்னர் பண்ணுறோம், அடுத்தவங்களை அள்ளி தூத்துறோம். தாத்தா கிட்ட இருந்த ஒரு மாண்பு சில விஷயங்கள் நான் வந்து இன்னைக்கு ஃபாலோ பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப நெருங்கிய நண்பர்களுக்கு தெரியும், தாத்தா கடனே வாங்கினதில்லை, 1 ரூபா கூட கடன் வாங்கலை. ஒரு வெத்தலை வரைக்கும் இங்கே பக்கத்துலேயே மளிகைக்காரர் இருக்காரு, ஒரு வெத்தலை வரையும் தாத்தா வந்து 1 ரூபாய் 2 ரூபாய் எடுத்துகிட்டு போய் தான் வெத்தலை வாங்கிட்டு வந்துடுவார். நானும் கடன் வாங்குவதில்லை. பால் பாக்கெட் இருந்தால் பால் போட்டு டீ குடிப்பி, இல்லைன்னா வேற காப்பி குடிப்போம், இல்லை பரவாயில்ல டீ அவாய்ட் பண்ணிக்குவோம் அப்படின்ற ஒரு பாலிசி. ஒரு கார் தான் கடனில் வாங்கி வச்சு கட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்புறம் ரோட்டரி சங்கத்துலேருந்து வந்திருந்தாங்க. இதில் எல்ஐசி பேமெண்ட்டுக்கு வந்து டேட்டே அவருக்கு சொல்லலை. அவருக்கு சென்னையில் இருக்க வேண்டியவர் டேட்டே சொல்லலை. சரி 10ஆம் தேதி சரி வைக்கல விடுங்க, பார்த்துக்குவோம் வந்துடுவோம் அப்படின்னு. அண்ணன் வந்ததுல எனக்கு எல்லாரும் மகிழ்ச்சி. எல்லாருமே எனக்கு இங்கே விஐபிஸ் தான், யாரும் இங்கே எளியவர்கள் இல்லை, யாரும் இல்லை, எல்லாருமே எனக்கு பெரிய என்னோட அழைப்பேற்று வந்த அனைவருமே மிக 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 எல்லாரும் வரவேற்று நான் பண்ணுறேன். எனக்குன்னு ஒரே ஒரு ஆசை, நான் இன்னொரு வீடு கட்டலை, அது எங்கள் அம்மாவுக்கு பெரிய கவலை. அது கட்டுறதுனா கட்டிடலாம், ஒரு 60 நாளில் வீட்டு சாவி வாங்கிடலாம், பெரிய விஷயமே இல்லை. அது சிமெண்ட் செங்கல் தானே, ஒன்றாவது இறக்க சொன்னால் குமாரனை இறக்கிடுவார், கட்டிட போகிறோம். ஆனால் எனக்கு அதுக்கு முன்னே எனக்கு ஒரு வள்ளுவன் கோயில் கட்டணுங்கிறது என்னோட ஆசை. இதே இடத்துல ஃபுல் கிரானைட்டில் திருவள்ளுவனுக்கு ஒரு கோயில் கட்டணும். ஏன்னா திருவள்ளுவனை வந்து ஒரு இனத்துக்கானவோ ஒரு மொழிக்கான கடவுளே இல்லை. ஏன்னா உலக பொதுமுறையாக போனது திருக்குறள் தான் போயிருக்கு, எந்த புத்தகமும் போகல. உலகம் முழுவதும் பைபிள் போகல, உலகம் முழுவதும் குரான் போகல, உலகம் முழுவதும் கீதை போகல, எல்லாத்திலையும் மாறுபட்ட கருத்து இருக்கு. உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே ஒரு புத்தகம் இருக்குன்னா நம்ம தமிழ் மொழி பேசுறது தான். இதை விட ஒரு ஆகச்சிறந்த நம்ம வந்து தமிழ் பேச தெரிஞ்சதே போதுங்க. எந்த தகுதியும் நமக்கு வேண்டாம், எந்த குவாலிட்டியும் வேண்டாம், பணம் வேண்டாம், காசு வேண்டாம், புகழ் வேண்டாம், எதுவும் வேண்டாம். தமிழ் பேச தெரியுதா, அதுவே பெரிய சான்றோன். அதை விட என்ன இருக்கு? அது ரொம்ப முடிச்சு அதை விட்டு வள்ளுவனுக்கு ஒரு கோயில் கட்டிடணும், என்னோட சொந்த முயற்சியில் கட்டணும், யார்ட்டையும் டொனேஷன் வாங்காமல் என்னால் முடிஞ்சது கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஸ்டெப் பண்ணணும். இதே இடத்துல ஏன்னா சமாதி வச்சாச்சு, தாத்தா வந்து சமாதி தான் வச்சோம். ஆக்சுவலாக அன்னைக்கு எரிச்சிடலான்னு சொல்லி தான் எல்லாரும் சொன்னாங்க. தாத்தா 96 ஏஜ், அதை முதல்ல சொல்லிடுறேன். ஆரோக்கியம், தாத்தா கிட்ட இருந்த ஆரோக்கியம் என்கிட்ட கூட இல்லை, யார்கிட்டையுமே மேக்ஸிமம் எல்லாம் சுகர், எல்லாம் பிபி, என்ன வந்து எல்லா உலகத்தில் உள்ள அனைத்து வியாதியும் லிஸ்ட்டு போட்டு உள்ள இருக்குது. ஆனால் தாத்தாவுக்கு 96 ஏஜ், எந்த டிசீஸுமே அவருக்கு இல்லை. ஒரு சர்க்கரை இருக்குது, எதுவும் நெருங்கல அவர்கிட்ட. இந்த பகுதியிலே வயசானவங்க இழுத்துட்டு கிடப்பாங்கன்னு சொல்லுவாங்களே, அதாவது லாஸ்ட் டெத்தை நோக்கி பயணிக்கிற அந்த காலத்தில் தாத்தா அழைச்சிட்டு வந்து தாது பார்ப்பாங்க. எங்கள் தாத்தா தாது பார்க்கக்குள்ள இத்தனை மணிக்கு இறந்துருவார், இத்தனை மணிக்கு இறந்துருவார், 2 மணிக்கு இறந்துருவாருன்னா 2 மணிக்கு இறந்துருவார். அந்த அளவுக்கு பல்ஸ் பார்க்க தெரிஞ்சிருந்த நாடி துடிப்பு. தாத்தா அது மாதிரி பஞ்சாங்கம் ஜோசியம்லாம் பார்க்க தெரியும். தாத்தாவுக்கு ஜாதகம்லாம் பார்ப்பாரு, பொண்ணுமா. அப்படி நான் போய் இது பஞ்சாங்கம் கற்றுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. இந்த பாம்பு போகும்ல, அந்த புக்கு அடுத்த தலைமுறைக்கு சொல்கிறேன். அது கற்றுக்கணும்னா அவர் சொன்னால் ஜோசியம் பார்க்குற குடும்பம் பெருசாக விளங்காதுடா, அதெல்லாம் வேண்டாம்னாரு. இருந்தாலும் அவர் வார்த்தையை மீறி நான் கற்றுருந்துருக்கணும். அதுவும் ஒரு கலை தானே, தெரிஞ்சுட்டு போகுமே. இந்த பூமியை விட்டு போகிற வரைக்குமே லேர்னிங் தான். அதனால் இந்த விழாவுக்கு இந்த எளிய மனிதனை அழைத்து உங்களுடைய எல்லாருக்கோட வேலை, எல்லாருக்கும் கண்டிப்பாக இன்றைக்கி வேலை இருக்கும். நிறைய எங்கள் பங்காளிகள் லீவ் போட்டு உட்காந்துருக்காங்க. இதில் பல ஆண்டுகளாக பேசாத ஒரு 20, 25, 30 ஆண்டுகள் நாங்கள் போக்குவரத்து இல்லாத குடும்பத்திலேருந்தெல்லாம் வந்திருக்காங்க எங்கள் பங்காளிகளை. நானே போய் அழைச்சேன். அது என்னவோ ஒரு காலத்தில் ஒரு சண்டையாக போகிறது தான். நம்மளாம் அரசியலில் தான் இருக்கிறோம். இப்போ காரியாரி துப்புரம் அடுத்து கூட்டணி வச்சா அடுத்த உடனே அவங்களுக்கு மெனக்கிறது இல்லையா? இதில் என்ன இருக்குது? அவ்வளோதாங்க பாலிடிக்ஸு, சிம்பிளாக. அப்போ நான் போயிட்டு அழைச்சேன், நீங்கள் வந்து கட்டாயம் வரணும். அது ஏதோ ஒரு காலத்தில் விரும்பத்தகாத செயல்கள் காலத்தில் நடக்கும். ஐயா வெங்கடேஸ்வரன் ஐயா போட்டு உடச்சாரு, வக்கீல் ஐயா போட்டு முதல்ல போட்டு எனக்கு எதிராக யார் போட்டுக்கு போனான்னு உண்மையும் கூட தான். அது ஒரு காலகட்டம். அவங்க அது ஒரு ஹீரோயிசமாக
ஏற்றி விடுறது. நான் அடுத்த ஜெனரேஷனுக்கு சொல்கிறதுக்கு இல்லை, எல்லாரும் என்னோட வயசில் மூத்தவங்க, நான் தான் அடுத்த ஜெனரேஷனில் இருக்கேன். அதை சார் சொன்னது எனக்கு சந்தோஷம்தான். ஏன்னா அப்படி என்னை எதிர்த்தான் அவன் இன்னைக்கு இல்லாமல் போயிட்டான்ல, அவன் ஒரு விழா அழைச்சி என்னைய பேச வைக்கிறாரு. அப்போ அதுதானே அடுத்தவங்களோட பழகுதல். இங்கே எல்லாம் பகையை கூடி கெடுக்கிறாங்க, ரொம்ப தப்பானது. பகையை கூடியெல்லாம் கெடுக்கக்கூடாது, அவங்களோட உறவாடி பகையை இல்லாமல் வைக்கணும். பகைங்கிறது தேவையில்லாத ஒன்று, நெருப்பும் பகையும் தேவையில்லாத ஒன்று. படுத்தா நிம்மதியாக தூங்குறோமா, காலையில் எழுந்தோமா போடமான்னு. அதே மாதிரி ரவுடிகளை பற்றி பேசுகிறது எல்லாருமே சொன்னீங்க. பாலராஜன் அடிக்கடி சொல்லுவார், ஜாகிரதையாக இருக்க வைக்கல. ஏன்னா பெரிய ஆம்சாங்கன்னு வெட்டி அள்ளி எழுந்துட்டு போயிட்டோம் மெட்ராஸில். இருக்குன்னா என்ன பண்ணுறது, புது இடத்துக்கு வந்தாச்சு, எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்க தான் வேணும். பூட்டி வச்சுருந்தா உயிர் காவந்து பண்ண போகுது, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்படி போனாலும் அதில் தான் இருக்குது, அது ஒன்றும் தவறு இல்லை. கான்ட்ரவர்ஷியல் டெத்தானவங்க தான் இந்த உலகத்தில் பேசப்பட்டிருக்காங்க. நார்மலாக செத்தவங்களை பேசப்படலை. அதனால் அது இருந்தாலும் ஏற்றுக்க தயாராக இருக்கிறோம். இந்த விழாவில் எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, குடும்பத்தினர் எல்லாருமே வந்து, நண்பர்கள், அண்ணா எல்லாருமே இது எல்லாமே எனக்கு பாடம் நடத்துகிற டீச்சர்ஸ். ஆனால் எல்லோரும் ஒரு உண்மையை சொல்லலை, நான் ரொம்ப மக்கு பையன். ஆனால் சார் அதை சொல்லலை. இன்னைக்கு வரைக்கும் கணக்கு வரவே இல்லை, மக்கு பையனாக தான் இருக்கேன். பஸ்ஸில் கொடுத்த விட 100 ரூபா கொடுத்த விட சேஞ்ச் 7 ரூபா வாங்கி வச்சுக்கிறது. கண்டக்டருக்கு கொடுக்குறத கொடுக்காத போகிறனா போகலாம், அது எண்ணெயும் வாங்கி போடுறது இன்னைக்கு வரைக்கும் வரல, பஸ்ஸில் ஏறுறது இல்லை. இது பெரிய குழப்பமாக இருக்குது நமக்கு அப்படின்னு. இப்போ ஜிபே வந்த பிறகு ஈஸியாக தான் அது. ஏன்னா சார்கிட்ட நான் கேட்டேன், சைன் தீட்டா காசு தீட்டான்னு சார் பாடம் எடுத்துனாங்க. இது எங்கே வாழ்க்கையில் பயன்பட போகுது? 1-2 கூட்டம் தெரிஞ்சால் போதும், அது நான் அட்டி செம்மட்டி அவங்க சார்கிட்ட. ஆனால் இன்னைக்கு எல்லாரும் வந்து அவங்களோட நினைவலைகளை என்னோட பகிர்ந்து கொள்ள ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த என்னுடைய எளிய அழைப்பை ஏற்று வந்த அத்தனை விஐபிகளுக்கும், அத்தனை நல் உள்ளங்களுக்கும் கடைசி வரை நானும் உண்மையாக விசுவாசமாக இருப்பேன். நன்றி, வணக்கம். நிறைவாக இங்கே முன்னிலையேற்ற நமது இளைஞரின் எழுச்சி நாயகன் மலரஞ்சலி செலுத்துகிறார். விழா நிறைவேறுகிறது. அனைவரும் உணவுண்டு. மக்கள் நேசனை தமிழ் நன்றி.